ஏவன் ட்ராவலிங் நேரில் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இன்றைக்கு இன்னொரு வீடியோ, ஒரு தரமான வீடியோ ஒன்று தரப்போகிறேன். கடந்த கால நினைவுகளை நினைவுபடுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான். உண்மையிலே நான் கிட்டத்தட்ட 1991 ஆண்டு இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எப்படி வந்த நான் என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு உள்ளுக்கு சொல்கிறேன். உண்மையிலே இது ஒரு ஞாபகமாகத்தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். கணவருக்கு நல்ல அனுபவமான இருக்குது. ஆனால் இப்போ கொங்கிரீட் போட்டு ரோட் போட்டபடியே உங்களுக்கு மறந்துருக்கலாம். இந்த இடங்கள் அநேகம் எல்லோரும் நைட்டில் தான் இந்த இடங்களுக்கு வந்திருப்பினோம். உங்களுக்கு விளங்கும். கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு, 91ஆம் ஆண்டு, 92ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் 91, அதாவது 90 கடைசி 91, 92ஆம் ஆண்டுக்காக நாங்கள் சில இடங்கள் இதுக்களால் நாங்கள் இந்த இடத்த வந்திருக்கிறோம். என்ன இடம்ன்றதை நான் அங்கே போய் காட்டுறேன். உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து இப்படியான ஒரு நல்ல காணொலிகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். நாங்கள் பழைய நினைவுகளை மீட்டெடுக்கிற மாதிரியும் இருக்கும், நீங்கள் அந்த இடங்களை பார்த்தது மாதிரியும் இருக்கும். உண்மையிலே ஒரு அழகான இடம், பச்சை பசையிலண்டு வயல்களாக இருக்குது சுத்த வர. ஆனால் என்ன இடம்ன்றதை நான் கிட்ட போய் பார்ப்பேன். ஆனால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி போய் கொண்டிருக்கேங்களே உங்களுக்கு அந்த புரிஞ்சிருக்குமென்னு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமாக இந்த இடத்துக்கு வரேன். உண்மையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளில் இதுவும் உண்டு. இந்த நினைவுகளை மீட்டுவதில் பெருமை அடைகின்றேன். உண்மையில் இந்த இடங்களை பார்க்க ஒரு இப்போ நேரம் சரியாக 1 மணி, ஒரு சனத்தையும் காணையில் ஒரு தரம் இல்லை இந்த ஏரியாவில். ஆனால் ஒரு அங்கங்கேயே ஒரு 2-3 வீடு இருக்குது, கோயில், சின்ன கோயில்கள் இருக்குது. அந்த வீடுகளில் இருந்து நான் இப்போ வழிகிட போகிறேன். உண்மையில் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறேன். கிட்ட போய் நான் அந்த இடத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ அந்த ரோட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இதில் ஒரு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அவ்வளோதான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது, ஒரே வயல் காணியாக தான் இருக்குது. இந்த இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இது முந்தி மண் தரையாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு இடக்கிட அந்த ஆக்களும் கொண்டு இருக்கணும். இது மண் தரையாக இருக்குது. இப்போ ஒரு கொங்கிரீட் கல் போட்டிருக்கணும். ஏன் இந்த கொங்கிரீட் கல் எல்லாம் போட்டுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு தான் போகுது, தனி ஒரு இடத்துக்கு போகுது. அதுக்காக முன்னாடி இந்த கொங்கிரீட் கல்லெல்லாம் போட்டிருக்கணும். அப்படியே பார்த்தோன்னு வந்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். நான் ரீச் ஆகிடும் மட்டும் நினைக்கிறேன். ஹெல்மெட்டை காட்டி போட்டோம், பரவாயில்ல. உங்களுக்கு என்னையும் காட்டுறேன். உண்மையில் நான் ஹெல்மெட்டை காட்டி போட்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள ஒரு தடவை இல்லாத ஒரு துணிவில் எப்படி இருக்குது நாங்கள் கொடுக்குற ஒரு வயல்கள் எல்லாம் இருக்குது, பட்டையும் இருக்குது, பயமாகவும் இருக்குங்கிறாங்க. இதிலெல்லாம் பட்டியல் ஒரு தடவை இல்லை. இதில் என்ன இருக்குது? முழுக்க பட்டவான் இங்கால பட்டை, இங்கால எல்லாம் வயல்வெளி. வயல்வெளியால் ஒரு ஞாபகமாக இருக்கா? இந்த இடங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? துறை ஓரளவுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இடம் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த கொண்டே கிட்ட கொண்டே காட்டேன். இதோட நான் நிப்பாட்டி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதில் உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் எல்லாம் நிப்பாட்டி போட்டு இதில் கொஞ்சம் பேர் வைக்கணும். இப்போ இது என்ன இடம்ன்றத தெரிஞ்சு கொள்வோம். முன்னக்கட்டு வந்தது உங்களுக்கு காட்டணும். நினைவுகள் உங்களுக்கு நினைவாக இருக்கலாம். பழைய நினைவுகள் வந்திருக்கும். நான் இதுக்குள்ள பார்த்தேன், ஒரு ஆக்களும் இல்லைன்னு பார்த்தேன். ஓரளவுக்கு ஒரு 2-3 பேர் இருக்கணும் இந்த ஏரியாவில். மிச்சாக்கள் போயினோம். உங்களுக்கு இந்த இடம் ஏன் காட்ட போகிறேன்றதே உங்களுக்கு தெரியும். அண்ணாட்ட எங்கே வணக்கம் அண்ணா. என்ன இது இந்த இடத்துல என்ன செய்கிறீங்க? கடத்தொழில்
அப்போ இந்த இடம் என்ன இடம்? இது வந்து நல்லூர். அப்போ நல்லூர்ன்றது நல்லூர் அங்காள. அப்போ ஆக்களை கொண்டு திறக்கிறது 90-92 ஆண்டு இதாரையும் ஓடினது மற்ற ஆக்களை கூடுதலாக கொண்டு இதெல்லாம் இறக்கினது. இது சாமானும் இது இறக்கினது இல்லை சேனம் வைக்கணும் சேனம் ரோட்டாங்க அதில் நல்லூர். நல்லூர் அந்த முருகன் கோயிலடி கொங்கு ரோட்டு போகுது கோயிலுக்கு முன்னாடி அந்த கொங்கு ரோட்டால் வேற அதில் இறங்கினது. இல்லை நான் வந்து 91ஆம் ஆண்டு எனக்கு நல்ல ஞாபகம். தனிப்படகுல வந்து நாங்கள் ஆக்களை ஏற்றினாலும் தனி இன்ஜினோட பிற்காலத்தில் வந்து 4-5 படகுகள் தொடர்த்து வந்த ஒரு ஞாபகம் இருக்குது. அநேகம் நான் இதில் வந்து இறங்கி வந்து டிராக்டரில் போயிருக்கிறேன். அந்த ஞாபகத்தை ஊட்டுறதுக்காக வந்தேன். நன்றி ஐயா. நீங்கள் மீன் பிடிக்க முடிச்சிட்டிங்களா? மீன் பிடிக்க போயில நாங்கள் மாடு கடல் போட்டியில் நேற்றைய மழை பெய்தானே காலையில் சேறு தண்ணி. ஆனால் இன்னொரு இடத்துல இறக்கினே இல்லை, அங்காலயம் ஒரு இடத்துல இறக்கினே இல்லை சாமான்கள். இந்த இதுதான் அது அங்காலே என்ன அதுக்கால போகிறது என்ன ரஞ்சித்தூர் ரூட். ரஞ்சித்தூர் ரூட். ஓகே ஓகே ஓகே. நன்றி ஐயா. நான் தொடர்ந்து காய்க்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நான் எனக்கு வந்து இறங்கின இடம் இதுதான். சில ரூட்டுகள் அங்கே நல்லூரில் இறக்கியிருப்பாங்க. கூடுதலாக வந்து இந்த போட்டில் உணர்ந்து எங்களை கிளாலியிலேருந்து ஏற்றி இப்போ அங்கே கிளாலியிலேருந்து ஏற்றி கொண்டு வந்து இந்த கரையில் கொண்டு இறக்குறது. இந்த கரைகளில் வந்து கூடுதலாக சாமான்கள் கொண்டு இறக்குறது தான் இந்த ஏரியா. உண்மையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆக்களை கொண்டு இறக்கின இடம் வந்து அந்த அதுக்கால வந்து அப்படியே கொண்டு அதில் இறக்கிக்கலாம். கூடுதலாக நான் என்ன கொண்டு இறக்கினது எனக்கு நல்ல ஞாபகம் இந்த இடத்துல தான். அப்போ ஒரு கோயிலாக இருந்த இந்த இதெல்லாம் கோயில். அந்த ஞாபகத்தை மீட்டுறது தான் இந்த கிளாலியில் இருந்து ஏறி நாங்கள் இந்த பூனேரி கடற்கரையில் வந்து இறங்குவோம். இல்லாட்டி இந்த 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 இடத்துல வந்து இறங்குவோம். சில நேரங்களில் மாறி கொண்டு இறக்குற சந்தர்ப்பங்களும் இருக்குது. சாமான்களோடு இருக்கிற இடம். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்தபடியாக கூடிய நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் இறங்கியிருக்கிறோம். அந்த பக்கம் எல்லாம் ஒரு சொன்னால் அங்கால எல்லாம் ஆனரவு இந்த ஆனரவு ஏரியா. இந்த ஏரியா அப்படியே வந்து ஆனரவு பல அப்படியே போகும். நாங்கள் இடையால் வந்து இறங்கி கிளாலியில் ஏறி எழுதுமட்டுவால் கிளாலியில் ஏறி அப்படியே இதுக்கால வருவோம். வந்து இந்த இடத்துல வந்து இறங்குவோம். அப்போ மணல்கள் உண்மையில் ஒரு பார்க்க ஒரு ஆசையாக தான் இருக்குது. உண்மையில் இந்த இடத்த பார்க்க ஒரு சந்தோஷமான ஒரு இடமாக இருக்குது. உண்மையில் இறங்கின இடங்கள் பழைய ஞாபகங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிளாலியிலேருந்து அப்போ எனக்கு 19 வயசு. இதில் வந்துட்டு இறங்கி MT-90 மோட்டர் சைக்கிளில் ஏறி நாங்கள் வெள்ளாங்குளம் வெள்ளாங்குளத்தில் ஒரு நாள் தங்கிட்டு விடத்தீவில் சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு ஏறி போன இடம் பயணமான ஒரு காலகட்டங்கள். அந்த நேரங்கள் தான் வந்து உண்மையான ஒரு பாஸ் நடைமுறை. இளைஞர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்டபடியால் எங்களோட குடும்பத்தை நான் குடும்பங்களை உங்கள் பொறுப்பு கொடுத்துட்டு தான் நான் போயிருந்த காலமும் கூட உண்மையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளில் இதுவும் உண்டு. உண்மையில் நான் இன்றைக்கு வந்து மீட்டு பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. பார்த்து ஒரு பழைய நினைவுகளை மீட்டுறதில் ஒரு பெருமை அடைகின்றேன். உண்மையில் தொடர்ந்து பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் இந்த டிராக்டர் போன இடங்கள் அப்படியே சுற்றி டிராக்டர் போன இடங்கள். இது இப்போ இது போட்டிருக்கு கல். ஆனால் நாங்கள் அந்த நேரங்களில் வந்து ஒன்றுமில்லாத நேரங்களில் போயிருக்கு. அந்த கடலில் வந்தனா அந்த கடலில் கால் வைக்காமல் போயிடாதான் வந்து நாங்கள் விளக்கடி வந்து நாங்கள் கால் வைக்காமல் போனால் அந்த அந்த தண்ணியில் காலை வைப்போம். மேலே அந்த தண்ணியில் காலை வச்சு ஒரு சின்னால நாள் மாறி தண்ணி படுது. ஓகே ஓகே. இந்த கரையோரமாக கால் வச்ச பதிச்ச இடம் உங்களை ஒரு எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்குமென்றது தெரியாது.
உண்மையில் நாங்கள் அது ஒரு போராட்ட காலமாக இருந்தாலும் ஒரு இப்போ ஜெனரேஷன் மறக்கப்பட்ட அந்த ஜெனரேஷனுக்கு இருந்தாலும் அந்த நேரங்களில் நாங்கள் பெற்ற அனுபவங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவங்களாக இருக்கும் இந்த இடங்களை பார்க்கும்போது உண்மையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணங்களால் இந்த போட்டுகளை கொண்டு வந்து கட்டி பிறகு பிற்காலங்களில் நாங்கள் தனி போட்டில் வந்த நாங்கள் அந்த நேரங்களில் நாங்கள் தனி போட்டில் வந்தாங்க பிறகு கட்டி போட்டு இழுத்து கொண்டு வர்றது ஒவ்வொரு தொடுகை படகு அது உண்மையில் நான் கூட அதை பார்த்ததில்லை, எனக்கு கூட அந்த அனுபவம் இல்லை. பிற்காலங்களில் வந்து அந்த தொடுகை படகுகள் மூலமாக வந்தது. உண்மையில் அந்த முறை மீன்களும் அந்த படகுகளை பாயிற அந்த காலகட்டங்கள் உண்மையில் பார்க்க ஒரு என்னென்னு சொல்கிறது, இதுக்கால வந்தவை இந்த அனுபவங்கள் இதுக்காக கனவே வந்திருப்பினோம். அந்த இந்த அனுபவங்களை மீட்டு பார்க்கல ஒரு சந்தோஷமான நினைவுகளை நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு பயம், அந்த காலத்தில் பயமாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. என்னென்னு சொல்கிறது, அந்த செல்லடியோ இல்லாடி என்ன அடியோ என்ன பிரச்சனையோ ஒன்றுக்கும் பயப்படுறதே இல்லை. பயப்படாமல் வந்த இடம் தான் இது. மேலே அதை காட்டினதில் நான் பெருமை அடைகின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். அந்த 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 பக்கம் இருக்கில்ல, அதுக்குள்ளாலேயும் ஒரு கடல் தொடுகை கொண்டு போகுது. இப்போ இந்த இதுக்காக வரும், அதுக்காக தொடுகை போகும். என்ன காரணம்னு சொன்னால் அந்த நேரம் பூனேரியில் முகாம் இருந்தபடியாக அந்த பூனேரி பாதையும் போட்டு அதை 91ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 93க்கு பிறகு தான் இந்த பூனேரி கேம்ப் இல்லாமல் போனதுன்னு நான் நினைக்கிறேன். அது நான் அப்போ இந்த இடத்துல இல்லை, இங்கே இல்லை. ஆனால் நாங்கள் வரும்போது ஆனரவு இங்கால பூநகரி இரண்டுக்கும் இடையில் வந்து இராணுவம் குடிக்கொண்டது முகாம்கள் இருந்தது. அந்த கற்புகளால் நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை அந்த நேரங்களில் இருந்தபடியே நாங்கள் அந்த கற்புகளால் வர வேண்டிய இந்த கப் இதுதான். அதுக்கு முன்னே அந்த கொம்படியான் ஊரியான் பாதை என்றெல்லாம் முந்தி சொல்லுவாங்க. அது நான் நான் போகல. அது யார் அதில் முந்தி போயிருந்தாலும் உங்களோட அனுபவங்களை பயிரலாம். உண்மையில் ஒரு கனவேர் எனக்கு என்னோட முந்தி அந்த கொம்படியான் ஊரியான் பாதையில் போனால் கூட கனவேர் உயிரிழந்து இல்லை. குறிப்பாக என்னுடைய சொந்தக்காரரான கூட எனக்கு முந்தி வியாபாரம் செய்கிறாரு. முந்தி எனக்கு வியாபாரம் செய்கிறது அவர் கூட உயிரோட இல்லை மனோன்னு சொல்லி அவர் கூட இந்த கொம்படியான் ஊரியான் பாதையால் பயணித்து சாமான்களை கொண்டு மக்களுக்கு வழங்கிய அந்த ஒரு காலகட்டங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கூட அந்த ஓமந்தைக்கு போய் சாமான்களை கட்டி கொண்டு, அதுவும் மோட்டர் பைக்கில் இல்லை சைக்கிளில் கட்டி கொண்டு வந்த ஒரு ஞாபகங்கள் இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஞாபகங்கள்லாம் இதில் இருக்குது. இல்லை அந்த ஞாபகங்களை நினைவூட்டுறதில் பெருமை அடைகின்றது. உண்மையில் எனக்கு இதில் விட்டு ஏதோ ஒரு உணர்வு, இந்த உணர்வில் நான் இந்த ஏரியாவில் வந்திருக்கிறேன். உண்மையில் பார்க்க ஒரு சந்தோஷமாக பல மீட்டுறதில் ஒரு சந்தோஷம் இருக்குது என்று என்ன சொல்கிறது, கவலையாக இருக்குது. எனது அந்த காலத்தின் நினைவுகளில் பல பேரை இழந்து இருக்கின்றோம். அந்த ஒரு கவலையாக இருக்குது. ஆனந்த கண்ணீரோ இல்லாட்டி எந்த கண்ணீரோ தெரியலை, ஒரு கவலை இந்த ஒரு இடம் இருக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து போகிறோம். அண்ணா எங்களோட கலைச்சவர் வந்து சாப்பிட்றாரு. ஆனால் உடனே சாப்பிடுங்க போட்டு வரமா சந்திப்போம். ஓகே, சாப்பிட்றேன். இப்படியே திருப்பி மீண்டும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கோயில் தாண்டி நிறைய வயல்வெளிகள் எல்லாம் நிறைய இருக்குது. இதில் வயலெல்லாம் நிறைய இருக்குது. அப்படியே போகுது. இந்த ஐயா ஒரு ஆள் சைக்கிளில் போகிறார். வணக்கம் ஐயா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா? எங்கே ஐயா போகிறீங்க? நம்ம பயணம் ஓட்டுவோம். வயலுக்கு
ரைட். இப்போ உங்கள் வீட்டை சாப்பிட போகிறீங்க? இந்த வீடு இனி நாளைக்கு தான் வரதோ? இல்லை அப்போ அப்படியா? ரைட் ரைட் ரைட். ஐயா இதுக்கு எத்தனை குடும்பங்கள் பெருசாக வீடுகளை காணையில் முழுக்க வயல் தானோ? இங்கே வயல்லாம் அங்கெல்லாம் நல்லூர் நல்லூர். அப்போ அந்த நாங்கள் முந்தி இறங்குதுறை இது அதுதான் அதுதான் அது அதால் போய் பார்க்கலாமா? இதாலே போகலாம். எதால? அதான் நான் வந்து இறங்கினேன் பாதை. நீ நேராக போக ஒரு முருகன் கோயில் வரும். அதால உள்ளுக்கு வரும். ரைட் ரைட் ரைட். அது ரோட்டு அப்படி உள்ளுக்கு போக மாட்டேங்குது தண்ணி தண்ணி. அப்போ இது கோயில் புள்ளியா கோயில் மட்டும் போகலாம். ஒரு புள்ளியா கோயில் இருக்கு. அது மட்டும் போகலாம். கடற்கரையோட இருக்கு புள்ளியா கோயில். நான் 91 ஆண்டு ஞாபகங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காலத்தில் இங்கே இருந்தீங்களா? இங்கேதான் இருந்தீங்க நல்லூரே இங்கேதான். இங்கே தான் அந்த அனுபவங்கள் இருக்கா? என்னன்னு சொல்லுங்க. அந்த போட்டில் உடம்பு ஆக்கில் இறக்குறது. அப்போ நீங்கள் அப்போ அந்த நேரம் என்ன செய்தீங்க? நாங்கள் வீட்டு இடம்பெயர்ந்து போய் நீங்களுண்டு அதுக்கு அப்போ நான் கோயில் ஒன்று இருக்கு காளி கோயில். அதுக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வருவோம் கோயில். ரைட் ரைட் ரைட். அப்போ இதில் அப்போ இந்திய நம்ம MT9 மோட்டர் சைக்கிளில் ஆக்கில் ஏற்றி கொண்டு போகிறவே எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது இல்லை 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 நானும் அதில் ஏறி போனேன் நான் இந்த வெள்ளாங்குளத்துக்கு அந்த நேரம். ரூட் அது சாமான் ரூட் தான் இது. இதோ நீங்கள் நின்றடா ஐயா இது முந்தி மணல் தானே? மணல் என்ன மணல் போவே கோயில் இப்போ கொஞ்சம் போட்டுருக்குறாங்க. இங்கே அனுபவம் உங்களுக்கு தெரியும் போல இருக்கு. ஐயா தெரிஞ்ச போவீங்க இல்லை ரோடு நான் சொல்கிறேன். இப்போ முருகன் கோயில் அது திப்புரா உதவாத ரோடு. அப்போ அது இதுதான் நல்ல இது நல்ல ரோடு. ஆனால் இப்போ கொங்கிரீட் போட்டிருக்காங்க அந்த ரோடு. அந்த ரோட்டா? எங்களோட வீடு மட்டும் போட்டுருக்கு. நாங்கள் டிராக்டரில் தான் மிச்சாக்களை ஏற்றி கொண்டு போகிறது. டிராக்டர் பிறடுறது அவனும் தான் தெரியும் தெரியும். டிராக்டரில் பிறலும் எல்லாம் நடக்கும். எல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த என்ன இவருக்கு வந்து போறீங்க? அதே அந்த பழைய நினைவுகளை மீட்டுறதுக்கு பழைய நினைவுகளை மீட்டு பார்த்துட்டு இருக்க போக மாட்டேன். சரி ஐயா நீங்கள் இருக்கிற நாங்கள் யாழ்ப்பாணம் இனி. அப்போ நான் இன்றைக்கு ஒரு போகிற அளவில் வந்து நான் அந்த இடத்துல இதே மாதிரி காட்டி போட்டு போக மாட்டேன். நன்றி ஐயா நன்றி. தொடர்ந்து நாங்கள் வேணும் பாருங்க. அப்படியே நாங்கள் இப்போ ஐயாவையும் தொடர்ந்து பேட்டி எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் தொடர்ந்து போகிறோம். அந்த ஐயாவை சந்தி போட்டு போவோமா இருப்போம். இப்போ எனக்கு வழிகாட்டின ஐயாட்ட போட்டு போவோம். ஐயா சமைக்கிறார். எல்லாம் சமைக்கிறார் ஐயா. இங்கே நான் கண்டினியூ எடுப்போம். நாங்கள் பிறகு ஐயாட்ட போவோம். இப்போ வந்து நாங்கள் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் அடியில் அதில் ஒரு முந்தி இதுவும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இந்த ஐயா அதில் ஒரு ஐயா இருக்கிறார். பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த கோயில் பழைய கோயில் தானே? முந்தி இருந்ததுண்ணே சின்னதாக இருந்தது. ரூட் ஓடைக்கில் இருந்தது என்ன? அதான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து முந்தி சின்னனாக இருந்தது. தனி ஒரு சின்ன கோயில். இந்த இதோட இருந்தது ஐயாலடி இருந்ததோ அது சின்ன ஞாபகம் ஒன்று இருக்குது. அவ்வளோதான ஐயா. ஐயா நீங்கள் என்ன இங்கே எவ்வளோ காலமாக இதில் இருக்கிறீங்க? நாங்கள் இடம்பெயர்ந்ததோட இருக்கோம். நீங்கள் கோயிலை பார்க்குறீங்களா? கோயிலை முந்தி நாங்கள் தான் பார்த்து கொண்டு வந்தது. இப்போ இடம்பெயர்ந்து எல்லாம் வந்த அப்புறம் இடம்பெயராதுக்கு முன்னுக்கு பார்த்தது. திரும்ப இடம்பெயர்ந்த அப்புறம் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். பார்த்து கொண்டு வந்து இப்போ ரெண்டு கேட்டால் ஐயரை வைப்போம். எங்களால் இது புதுசாக நீங்களே பண்ணுறது இப்போ இப்போ ஐயர் வரும். அப்போ நீங்கள் இந்த கோயிலை பார்க்க ஏதும் இப்போ பொங்கி இங்கே கொடுத்து கோயிலை கழுவி அதெல்லாம் செய்து கொடுத்து அவர் வந்து பூஜை செய்து கொடுத்து போகுது. சரி ஐயா நன்றி ஐயா. உங்களோட இடம் காட்டினதுக்கு உண்மையில நான் ஒரு ஞாபகத்தில் வந்தேன். இந்த இடத்துல வந்தேன். இந்த ஞாபகத்தில் இந்த இடங்களை எடுப்போம்ட்டு வந்தேன். உண்மையில் ஒரு 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 ஞாபகத்தை போக அதில் நிற்க எனக்கு பேச்சு வேற இல்லை. அங்கே பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். சரி எனக்கு கவலையாக இருக்குது. அந்த பழைய காலத்தை நெச்சுக்கு போட்டு யோசித்தேன். அது என்ன காலம் அந்த காலம் என்னதான் சண்டை பிரச்சனை நடந்தாலும் ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். ஆமாம் இல்லையா? இப்போ இருக்கிறத விட அந்த நேரம் கொஞ்சம்
பிரச்சனை குண்டுகளும் செல்லிகளும் தான். ஆனால் ஒரு எந்த நேரம் எங்க போறோம்னு தெரியாது. எந்த டைமும் எங்கேயும் போகலாம். எங்கேயும் போகலாம். உயிரோட அதுல தான் இருப்போம் என்றும் எதிர்பார்க்க. பிளேன் வந்ததுன்னா தெரியாது. எத்தனை பேரும் இறந்திருக்கணும் அதுல. போட்டால வரை அடிபட்டு நியாயமான பேர். ஓ அது தெரியும் ஐயா. நாங்கள் வழிகிட்ட காலத்தில் ஐயா ஓரளவுக்கு ஒரு தனித்தனி போட்டு. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் கிளாலிலேருந்து வலிக்கிறக்க தனி போட்டு. பிறகுதான் அந்த தொடுவை மாதிரி 4-5 போட்டுகள் கட்டி தொடுத்து ஆக்கலாம். அதுவும் ஒரு அனுபவங்கள். கணவர் இதில் அனுபவங்கள் இதை பார்த்தோன்னே கணவருக்கு நினைவுகள் வேறும், அடிக்கடி நினைவு வேறும்ன்ற மாதிரி எங்களோட ஊர் வலைன்ற நினைவுகளும் வேறும். நன்றி ஐயா, நீங்கள் அந்த இடத்த காட்டுறதுக்கு உண்மையில சந்தோஷம். வாரம் ஐயா. ஓகே ஓகே. இப்போ நான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன். என்னது அந்த அந்த நாள் ஞாபகங்கள் நெஞ்சினே வந்தது. இப்படியே போவோம். இப்போ கொஞ்சம் கேட்டியல் கட்டி இதில் கொஞ்சம் பெரிய கோயிலாக கிடக்கு. முந்தைய அந்த கோயில் வந்து சின்ன கோயில். இப்போ எல்லாம் கேட் போட்டுட்டோம். சரி, இதோட நாங்கள் வச்சுட்டு இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். முடிப்போம். ரைட், தொடங்கி நடத்திலிருந்தே முடிப்போம். சரி, இப்படியே போனால் அங்கால பூனேரி கிளிநொச்சி ரோட். இப்போ நாங்கள் இனி போகிறது வந்து பூனேரி கிளிநொச்சி ரோட். இப்படி இதுக்கால போய் இப்படி திரும்பினோன்னா மெயின் ரோட் வருது. மெயின் ரோட்டில் போனால் நேராக பூனேரியால் சேர்ந்து அப்படியே நாங்கள் போகலாம். முந்தி வந்து இதுதான் பாதை. ஆக்கில் கொண்டு வந்து இறக்குறது ஏற்றுறது எல்லாம் இதுதான் பாதை. அதுக்கால போடணும். அது கொஞ்சம் ரோட்டுகள் இப்போ சரியில்லைன்னா டிராக்டர்கள்லாம் முந்தி ஓடினது. அதான் நல்லூர் ரோட். நான் இந்த சாமங்கள் கொண்டு வந்து இறக்குற இடம். இப்போ நான் போன இடம் தான் சாமங்கள் இறக்குற இடம், சாமங்கள் ஏற்றுற இடம். இங்கேருந்து ஏற்றி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகிற இடம் தான் இது. உண்மையில் பல உயிர்களையும் காவு கொண்ட இடம் இந்த இடம். சரி, ஓகே, நன்றி. இப்படி முடிப்போம். ஓகே நேர்களே, இப்போ நான் வந்து இதில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கள், எல்லாம் காட்டியிருக்கேன், சில தகவலையும் சொல்லியிருக்கிறேன். அதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த கனத்த இதயத்தோட பழசுகளை மீட்டு பார்க்குற அந்த நினைவுகளோடு இந்த கனத்த இதயத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இன்னொரு இடங்களில் உங்களுக்கு காட்டுறதில் பெருமை அடைகின்றேன். உண்மையில் இந்த இடம் இப்போ அழகாக இருக்கிறது. அந்த நேரத்தில் வயல்கள் என்ற ஞாபகம் பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. வயல்கள் இருந்ததால் மணலுக்கால டிராக்டரில் டிராக்டர்களை ஏற்றித்தான். இதில் நிறைய டிராக்டர்கள் வந்து நிற்கும். நிறைய டிராக்டரில் ஆக்களை நிறுத்திக்கிட்டு அப்படியே போய்கொண்டே எங்களை கொண்டே அந்த ரோட்டில் இறக்குவாங்க. ஆனால் நாங்கள் டிராக்டரில் இறக்குனதும் ஞாபகம் இருக்குது. எங்களோட மோட்டர் சைக்கிளில், அந்த MT-90 மோட்டர் சைக்கிளில் தான் நாங்கள் ஏறி விலை பேசி ரேட் பேசி எங்கள் 2 பேரும் மோட்டர் சைக்கிள் பயணிப்போம். அதில் நாங்கள் இப்படியே போவோம். போய் பல இடங்களை அடைவோம். நாங்கள் செல்ல வேண்டிய இடங்கள். என்ன சொல்கிறது, இந்த அனுபவங்கள் இப்போ அனுபவித்த எங்களுக்கு இந்த இடத்த பார்க்க ஓகே. எனவே தொடர்ந்து காணொலியையும் பாருங்கள். ஏதோ சொல்லிக் கொண்டிருக்குது. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். வேறு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.